யூனிட் 1ல் இப்போ 8th எக்ஸசைஸ் 9th சம் பார்க்குறோம். சம் படிங்கம்மா. Anand does not keep his book under double entry system. Find out the profit or loss made by him for the year ending 31st March 2019. ஓகே, இப்போ இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த்ன்றதுனால இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த் மோண்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆசான் 31/3/2018 அன்னைக்கு ஒரு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து க்ளோசிங் கேபிட்டல் 33. அடுத்து க்ளோசிங் கேபிட்டல் என்றைக்கு மேம் 31/3/2019 அன்னைக்கு ஒரு கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு அசட்ஸ் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். சொல்லுங்கள் மேம். Cash at bank 5,000. ஓப்பனிங் இன்னைக்கு கேஷ் அண்ட் அசட் 5,000. Cash in hand 35,000. கேஷ் இன் ஹேண்ட் ஸ்டாக்கா பாருங்க. கேஷ் in hand 3,000. Cash in hand 3,000. Stock of goods 35,000. Stock 35,000. Sundry debtors 1 lakh. Sundry debtor 1 lakh. Plant and machinery 80,000. Plant and machinery 80,000. Land and building 1 lakh. Land and building வந்து 1 lakh. இதெல்லாம் அசட், அதனால அசட் சைடு எழுதியாச்சு. அடுத்து Sundry creditors Sundry 1,70,000. creditorன்றது liability 1,70,000 போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், அசட்லாம் கூட்டினா 363 வருது. அதே 363 இந்த பக்கமும் போட்டுட்டு இதில் 1,70,000 கழிச்சோம்னா இந்த 1,93,000 தான் கேபிட்டல். அந்த கேபிட்டல் தான் ஓப்பனிங் கேபிட்டல். இங்கே நார்மலாக நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, ஓப்பனிங் கேபிட்டலுக்கு நேரம் என்ன போட்டுடலாம்னா 1,93,000 போட்டுடலாம். ஓகே, அடுத்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். கால்குலேஷன் க்ளோசிங் கேபிட்டல் ஆசான் என்னைக்கு தேதி இன்னைக்கு 31/3/2019 அன்னைக்கு. ஓகேங்களா? அது அசட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். சொல்லுங்கள். Cash at bank 60,000. கேஷ் அட் பேங்க்கு இந்த cash at bank அப்படின்றது வந்து கிரெடிட்டார்னு கொடுத்துருக்காங்க. கேஷ் பேங்க் கேஷ் பேங்க் பேலன்ஸு கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அது பேங்க் ஓவர் ட்ராப்பில், அதனால லைபிலிட்டி சைடில் போடணும் அதை. ஓகே, அடுத்து Cash in hand 4,500. கேஷ் அண்ட் ஹேண்ட் 4,500 அசட்டு. Stock of goods 45,000. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 45,000. Sundry debtors 90,000. சன்ட்ரி இதில் இது வந்து ப்ரொவிஷன் ஆஃப் டெட்டார் கொடுத்துருக்கிறதுனால இன்னர் காலத்தில் சன்ட்ரி டெட்டார் அசட் சைடில் 90,000 போடுங்க. அடுத்து Plant and machinery 80,000. பிளான்ட் அண்ட் மிஷினரி டெப்ரிசியேஷன் கீழே கொடுத்துருக்காங்க, அதனால் பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்னர் காலத்தில் 80,000 போடுங்க. அடுத்து Sundry creditors 1,30,000. சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் வந்து லைபிலிட்டி சைடு, அதனால் லைட்ஸ் 1,30,000 போட்டுருங்க. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதில் Anand had withdrawn 60,000 for his personal use. 60,000 டிராயிங்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஏற்கனவே போட்டுருவோம். அதில் டிராயிங்ஸுக்கு நேராக 60,000 போட்டுருங்க. டிராயிங்ஸை போட்டு வச்சுருங்க 60,000. அடுத்து He introduced 17,000 as a capital for expansions of the business. கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட்டு? 17,000. Additional capital. அடிஷ்னல் கேபிட்டலுக்கு நேராக 17,000. இன்ட்ரடியூஸ்டுனாலே கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் தி இயர் தான். அடிஷ்னல் கேபிட்டல் 17,000 போட்டுடலாம். அடுத்து Create a provision for 5% at debtors. டெட்டாருக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து டெட்டார்லேருந்து 5% கண்டுபிடிச்சி 10,000னா ஒரு 0 விட்டிங்கன்னா 9,000, அதை பாதி தான் 5%. 5% 4,500 கழிச்சுட்டு நெட்டை வந்து இங்கே எழுதிடணும் 85,500 சன்ட்ரி டெட்டாரில். அடுத்து Machinery is to be depreciated at 10%. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு டெப்ரிசியேஷன் எவ்வளோ 10% கழிக்க சொல்கிறாங்க. 10% 80,000, 10%னா ஒரு 0 விட்டுறணும். 8,000 டெப்ரிசியேஷன் கழிச்சிட்டோம்னா 72,000 அவுட்டர் காலத்தில் போட்டுறணும். இப்போ பாருங்கள், இந்த அவுட்டர் காலம் பூரா வந்துருச்சு. எல்லாம் கூட்டினா 3,47,000. இந்த பக்கமும் 3,47,000. ஓகே, இப்போ எல்லாமே டிக் ஆயிடுச்சு. இந்த 1,40,000 மட்டும் டிக் பண்ண வச்சுட்டேன். லேண்ட் அண்ட் பில்டிங்கும் க்ளோசிங்க்கு 1,40,000 கொடுத்துருக்காங்க. அதான் அசட் சைடு, அதுவும் போட்டோம்னா 1,40,000 எல்லாம் ஆட் பண்ணால் 3,47,000. இங்கேயும் 3,47,000. இதில் வந்து இந்த பேங்க் ஓவர் டிராஃப்டையும் சன்ட்ரி கிரெடிட்டையும் ஆட் பண்ணி இந்த 3,47,000 கழிச்சோம்னா கிடைக்கிறது 1,57,000. இதுதான் இந்த என்ன கேபிட்டல்? க்ளோசிங் கேபிட்டல். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் at 31st March 2019. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் தான் 1,57,000. இங்கே 1,50,000 க்ளோசிங் கேபிட்டல் போட்டுருங்க. டிராயிங்ஸ் ஆட் பண்ணுங்கள். ரெண்டே பண்ணால் 2,17,000 வரும். அதில் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணுங்கள். 17,000 லெஸ் பண்ணால் 2 lakhs அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வரும். அதுலேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் ஏற்கனவே ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸில் 1,93,000 கண்டுபிடிச்சோம். அது இங்கே போட்டுட்டோம்னா 2 lakhல 193,000 போயிடுச்சு. 7,000 தான் வந்து என்ன இருக்குது நமக்கு ப்ளஸ் வர்றதுனால ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டட். ப்ராஃபிட் ஃபார் த இயர் 7,000 கிடச்சிருக்கு. அவ்வளோதான்.
இந்த சம்மு ரொம்ப அருமையான சம்மு. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறாங்க, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிச்சி ஃபில்அப் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராஃபிட் ஆர் லாஸ் வர்றான்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த சம்மில் ப்ராஃபிட் வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் மதுரை அக்கௌண்ட்ஸ் அகாடமி. எனி டவுட், எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்ஸ்.